அதாவது தமிழ் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பருவ தேர்வு, அதாவது ஆனுவல் எக்ஸாம் நடக்குது இல்லை, அந்த ஆனுவல் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் 2025 கேட்டது. ஆனால் இது வந்து ஒரு மாடல் வச்சுக்கோங்க, இதே வராது இப்போ இந்த எக்ஸாமுக்கு. இதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம், அவ்வளோதான். சரியா? ஏன்னா இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட்டு காணப்படும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி வரும் அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 கேள்விகளை கேட்டிருக்காங்க. மொத்தம் 15 மதிப்பெண்கள். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த விடை சரியான விடையோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். இதில் அந்த குறியீட்டோடு சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஈனா ஆ ஆ இ அதில் வெறும் விடையை மட்டும் எழுதக்கூடாது. அதில் என்ன குறியீடு ஆவா ஆவா ஈவா அதை எழுதி விடை எழுதணும். சரியா? மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின் இருக்குது. அடுத்து கோடிட்ட இடங்களை கேட்டிருப்பாங்க. இது ஒரு 4 கொஸ்டின். சரியா? இது ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் 4 கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 2 பிரிவு 1 பார்த்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் பார்த்தோன்னா 8 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த 8 கேள்விகளில் ஏதாவது 6 கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கணும். இங்கே முதல் பக்கத்தில் 6 இருக்குது, அடுத்த பக்கத்தில் ஒரு 2 கேள்விகள் இருக்குது. மொத்தம் 12 மதிப்பெண்கள். 6 கேள்விக்கு ஏதாவது 6 கேள்விக்கு விடையளித்தா போதும். அடுத்து பிரிவு 2 பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளித்தா போதும். சரியா? இதில் 8 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இதை பார்த்துக்கோங்க, இதிலேருந்து எது வருது அப்படிங்கிறது. மொத்தம் 12 மதிப்பெண்கள். அடுத்து பகுதி 3 பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 1 3 மதிப்பெண் வினாக்கள். இதில் 3 கேள்விகள் கொடுத்து ஏதாவது 2 கேள்விகளுக்கு விடை எழுதினா போதும். மொத்தம் 6 மதிப்பெண்கள். அடுத்து பிரிவு 2 இதுலேயும் ஏதாவது 2 வினாக்களுக்கு விடையளித்தால் போதும். இது உரைப்பத்தியை படித்து நீங்கள் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 இருக்கும். கீழே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்களா, இப்போ இதில் 10 விடை இருக்குது, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து இருக்கிறதுக்கு நீங்களும் எழுதிடலாம். பிரிவு 3 பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது 2 வினாக்களுக்கு விடை தருங்கன்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கண பகுதியில் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 கேள்விகள். அடுத்து பகுதி 4 அடிப்பிரலாமல், அதாவது ஏதாவது குறள் கேட்பாங்க. மனப்பாட திருக்குறள் வந்து அதாவது மனப்பாட பாடல் ஏதாவது, இது வந்து குமரகுருபர் பாடல், பாரதியார் பாடல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. இதுக்கு மொத்தம் 5 மதிப்பெண்கள். இதுலேயும் பாடல்லையும் ஏதாவது ஒரு பாடல் எழுதினா போதும், அல்லதுன்னு கொடுத்தாவே நம்ம வந்து ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அடுத்து பகுதி 5 பார்த்தோம் அப்படின்னா 6 மதிப்பெண் வினாக்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பம் எழுதுங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அல்லதுன்னு மொத்தம் 3 எழுதணும். ஆனால் வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று, அது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று ஏதோ ஒன்று எழுதினா போதும். அடுத்து பகுதி 6 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுரை பகுதி, கதையை சுருக்கி எழுதுறது கட்டுரை பகுதி, இந்த 2 கேட்பாங்க. 8 மதிப்பெண் வினாக்கள். இது 16 மார்க்கு மொத்தம். அடுத்து இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. சினோனிம்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 25 மதிப்பெண்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சினோனிம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குரிய 4 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான சினோனிம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்லேயும் 3 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஹோமோஃபோனில் ஒரே ஒரு கேள்வி. அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் நவுன் அதில் இருந்து வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம எழுதினா போதும். அடுத்து அமெரிக்கன் இங்கிலீஷில் எழுத சொல்லியிருக்காங்க. கிளிப்டு வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு மதிப்பெண்கள். பிரேசல் வேர்ட்ஸு, கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸு, அடுத்து அப்ரிவியேஷன், எக்ஸ்பேண்ட், அக்ரானிம்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மொத்தம் 25 மதிப்பெண்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தோம் அப்படின்னா கேள்வி பதில், ப்ரோஸில் இருக்கக்கூடிய கேள்வி ஏதாவது 5க்கு எழுதினா போதும். இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 7 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது 5 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும், வினாக்களுக்கு விடையளித்தால் போதும். மொத்தம் 10 மார்க்கு. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கும். 4ல் ஏதாவது 2 எழுதினா போதும். ஒவ்வொன்றுக்கு 5 மதிப்பெண்கள், மொத்தம் 10 மதிப்பெண்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெமரி போயம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த வரி இங்கே ஃப்ரம் டு, அது வந்து 5 மதிப்பெண்கள். அது ஆத்தர் நேமும் நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போயமில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு 6 மதிப்பெண்கள். மேலே வந்து போயம் லைன் கொடுத்து அதை பேஸ் பண்ணி கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீட் த பொயட்டிக் லைன்ஸ், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். இதில் பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து கீழே அதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒரு 4 மார்க்குக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4 வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு எத்தனை கொஸ்டினா ஒரு 5 மார்க்கு, 5 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கேரக்டர், யார் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர்,
இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 மதிப்பெண்கள், ஏதாவது 2 எழுதுனா போதும். அடுத்து பஞ்சுவேட் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 5ல் இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 5 மதிப்பெண்கள். எனி 4, அதாவது 4 கொஸ்டின் எழுதுனா போதும். மொத்தம் வந்து 5 கொஸ்டின். இது வந்து பிக்சர் கொடுத்து அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 5 கேட்டிருக்காங்க. இதில் இந்த பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே 4 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃப்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். பேராகிராஃப் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். இது ஒரு 5 மார்க்கு. படத்தை பார்த்து நீங்கள் எழுதுகிற எக்ஸ்பிரஸ் அதாவது 5 சென்டென்ஸ் எழுதி இதில் ஒரு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து மேலே இருக்கிறதுல ஏதாவது ஒன்றா கேட்பாங்க உங்களுக்கு, அதில் ஏதாவது எழுதிக்கலாம். சரியா? மொத்தம் 5 இருக்குது. ஏதாவது 4 எழுதுனா போதும். சரியா? அடுத்து தமிழ் மீடியம் மேத்ஸ் பார்க்கலாம். கணிதம் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். இப்போ மேத்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள். இதில் முதல்ல 1 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 10 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியான விடை தேர்ந்தெடுக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க 10 மதிப்பெண்கள். நீங்கள் எது சரியான விடையோ அதை கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள். 1 மதிப்பெண் வினாக்கள் 5 கேள்விகள், மொத்தம் 5 மதிப்பெண். இதே கேள்வி எக்ஸாமுக்கு வராது, ஆனால் இதை பேஸ் பண்ணி வரும். அதனால் நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? சில சமயம் எண்களை மட்டும், கணக்குகளை மட்டும், நம்பர் மட்டும் கூட மாற்றி ஒவ்வொரு கேள்விகள் வரலாம். அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பேஸ் பண்ணி கேட்பாங்க, பொறுத்துக்க கேட்பாங்க. இது 2025 கேட்ட கேள்வி. அடுத்து 10 வினாக்களுக்கு விடையளிக்க. இது 2 மதிப்பெண். இதில் ஏதேனும் 10 மட்டும் நம்ம விடையளித்தா போதும். முப்பத்தி கேள்வி வருங்க. இது அல்லது அது, இதில் 2வது ஏதோ ஒன்று எழுதுனா போதும். சரியா? அடுத்து வந்து 5 மதிப்பெண் வினாக்கள். இதில் ஏதாவது 8 கேள்விக்கு விடையளித்தா போதும். மொத்தம் 40 மதிப்பெண்கள் கிடைக்கும். பொறுமையாக நல்லா ரீட் பண்ணி கணக்கு எழுதுகிறப்ப எப்பவுமே மேத்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்பரை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்பரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கனாவே டோட்டலாக எல்லாமே தப்பாயிடும். அதனால் வந்து நம்பரை நல்ல கேள்வி வந்து நல்லா வாசித்து பார்த்து கரெக்டாக நம்பர் போட்டு சம் எழுத பாருங்கள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த பகுதியிலிருந்து வருதுன்னு வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த கேள்விகள் வேணாலும் வரலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க் கேள்வி. 2 எழுதணும். இது அல்லது அது. இப்போ 2 கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று எழுதலாம். 2ல் ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து கிராஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 20 மார்க் மொத்தம். அடுத்து இங்கிலீஷ் மீடியம். இப்போ தமிழ் மீடியம் பார்த்தோமா, அடுத்து இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்த மாதிரி கேள்விகள் வரலாம்? இது 2025 கேட்ட கேள்வி. பார்த்துக்குங்க. 10 முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 10 மதிப்பெண்கள். 1 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபட்டு தான் காணப்படும். இது ஒரு மாடல் தான், பார்த்துக்குங்க. போன வருஷ கேள்வி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு 5 கேள்விகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 10 கேட்டிருக்காங்க. ஏதாவது 10 எழுதுனா போதும். ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது ஏதாவது 10 கொஸ்டினுக்கு விடையளித்தா போதும். மொத்தம் 20 மதிப்பெண்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 மதிப்பெண்கள் கேள்வி. இதில் ஏதாவது 8 மதிப்பெண்கள். நம்ம ஆன்சர் எனி 8 கொஸ்டின்ஸ்னால் ஏதாவது 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனா போதும். மொத்தம் நம்மளுக்கு 40 மார்க்ஸ் கிடைக்கும். ரொம்ப பயப்பட தேவையில்ல. கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வர்ற கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதில் என்ன நம்பர், முதல்ல மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் என்னங்கிறத தெளிவாக எழுதுங்க.
கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போடணும். தெளிவாக எழுதுங்க பயப்படாமல். கிராஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. கிராஃப் ஷீட்டு நீட்டாக ட்ரா பண்ணணும். அடித்தல் திருத்தல் எதுவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு 20 மதிப்பெண்கள். 2 கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 10 மதிப்பெண்கள். அடுத்து அறிவியல். அறிவியலில் தமிழ் மீடியம் பார்க்கலாம், அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள். இதில் 2025 கேட்ட கேள்வி இது பேஸ் பண்ணி வரலாம். ஆனால் இதே கேள்வி வராது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட்டு காணப்படும். இது ஏன்னா போன வருஷம் கேட்ட கேள்வி. ஒரு மாடலுக்கு தான் நீங்கள் பார்த்துக்குங்க. மொத்தம் 1 மதிப்பெண் வினாக்கள் 15 இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த விடை சரியோ அதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் 1 மதிப்பெண் வினாக்கள் 10 கோடிட்ட இடங்களை நிரப்புதற்குள்ள இதில் ஒரு 10 கேட்டிருக்காங்க. 10 மதிப்பெண்கள் இருக்குது. அடுத்து பொறுத்துகளையும் 10 5 5 பிரித்து நம்மளுக்கு 2 தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 10 மார்க்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரியா அல்லது தவறா, இதுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் 15 வினாக்களுக்கு விடையளித்தா போதும். மொத்தம் 30 மார்க்கு, 30 மதிப்பெண்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே 2 மதிப்பெண் வினாக்கள் தான். 2 மதிப்பெண்களும் நல்லா படிச்சுங்க. மொத்தம் 30 மார்க் வருது பாருங்கள். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகள் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. இதுலேயே 2 மதிப்பெண் வினாக்களே வர காரணம் கூறுகன்னு சொல்லியிருக்கிறதுனால இதில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா சுருக்கமாக விடையிலில் 3 மதிப்பெண்கள். இப்போ 5 கேள்விகள்னால் மொத்தம் 15 மதிப்பெண்கள் கேட்பாங்க. இதில் வந்து ஏதேனும் 5க்கு மட்டும் நம்ம விடையளித்தா போதும். அடுத்து விரிவாக விடையிலில் மொத்தம் 5 மதிப்பெண்கள். 3 கேள்விகளுக்கு விடையளித்தா போதும். இதுக்கும் ஒரு 15 மதிப்பெண்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது அல்லது அது, அதாவது 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதுனா போதும், ஆன்சர் எழுதுனா போதும். பார்த்துக்குங்க. இதே கேள்வி வராது. ஆனால் வந்து இது பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் பாடப்புத்தகத்துலேருந்து கேள்விகள் வரலாம். இது வந்து பார்த்தோன்னா 2025 இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் கேட்டது. ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வேறுபட்டு காணப்படும். இதவே படிச்சிடாதீங்க. இது ஒரு மாடலுக்கு மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். சரியா? எல்லாத்தையுமே தரவாக படிச்சுட்டு போங்க. அப்போ தான் நிறைய ஃபுல் மார்க் நம்ம வாங்க முடியும். இது 1 மதிப்பெண் வினாக்களாக 15 கேள்விகள் கேட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பார்த்துக்குங்க மாடல். அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்க்கு 10 1 மதிப்பெண் வினாக்கள் 10 கொஸ்டின் இருக்குது. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. மொத்தம் 10 மார்க்கு மேட்ச் த ஃபாலோவிங் வரும். ஏபின்னு தனியாக பிரித்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஒரு 5 மதிப்பெண்கள். 1 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 5 கேள்வி. அடுத்து பாருங்கள் எனி 15 ஏதாவது 15 கேள்வி எழுதினா போதும் 30 மார்க்கு. 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இடையில பாருங்கள் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்க்கு ரீசன் எழுத சொல்லியிருக்காங்க. இது 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் 3 மார்க் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸு மொத்தம் 15 மார்க்ஸ். எனி 5 ரைட் பண்ணால் போதும். அடுத்து டீட்டெயில் கொஸ்டின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் எனி 1, அதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட் பண்ணணும். பட் ஆனால் என்னது 6ன்னு கேட்டுருக்காங்க. இது அல்லது அது. இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனில் ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். 2க்கு எழுத தேவையில்லை. மொத்தம் 3 கொஸ்டின் எழுதணும். 15 மார்க்கு. அடுத்து வந்து சமூக அறிவியல். இது 100 மதிப்பெண்கள் தான். இதுக்கு 10 மார்க்கு. 1 மதிப்பெண் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எந்த மாதிரி கூற்று காரணம்லாம் கேட்பாங்க. உங்கள் புத்தகத்தில் இருந்தால் கேட்பாங்க. 10 கேள்வி பார்த்துக்குங்க. எல்லாம் 1 மார்க்கே தரவாக படிச்சுக்குங்க. எது வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்கள் நிரப்புகளில் ஒரு 5 மதிப்பெண்கள் கேட்பாங்க. பொறுத்துக்களை பாருங்கள். இங்கே ஒரு 5 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 5 மதிப்பெண்கள் சரியாக தவறால் கேட்டிருக்காங்க. 1 மதிப்பெண் ஒவ்வொன்றுக்கும். அடுத்து வேறுபடுத்துக எழுதணும். 4 மதிப்பெண்கள் வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. காரணம் கூறுவதற்கு ஒரு 2 மதிப்பெண்கள் ஒவ்வொன்றுக்கும். மொத்தம் 3 கேள்விகள்னால 6 மதிப்பெண்கள். அடுத்து சுருக்கமான விடை எழுதி பார்த்தோம் அப்படின்னா 10 மட்டும் எழுதினா போதும். மொத்தம் 20, ஏதேனும் 10. சரியா? அப்போ 20க்கு 20 மார்க் 10 கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கு 2 மதிப்பெண்கள் இருக்கிறப்ப 20 மார்க்கு.
அடுத்து விரிவான விடையில 6 கேள்விகளுக்கு விடை எழுதினா போதும். ஏதேனும் 6 கேள்விக்கு மொத்தம் 5 மார்க். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மார்க்குங்கிறப்ப 30 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய வரைபடத்தில் இதெல்லாம் குறிக்கணும். 10 கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். அப்போ 10 இது நான் கரெக்டாக குறிச்சிங்க அப்படின்னா 10 மார்க் இந்திய வரைபடத்தில் இந்த இடத்துலலாம் குறிக்கணும். அடுத்து உலக வரைபடத்தில் அதே மாதிரி தான் 5 கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றையும் குறிக்கிறப்போ 1 மார்க், மொத்தம் 5 மதிப்பெண்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இது தமிழ் மீடியத்துக்குரியது. இங்கிலீஷ் மீடியத்துக்குரியது பார்க்கலாம். இது வந்து இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்தில் அதே மாதிரி அது பேஸ் பண்ணி தான் வரும். அதை முதல்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மாடல் தான். அடுத்து வெள்ளியந்து பிளாக்ஸில் ஏதாவது 5 கேட்பாங்க, எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் 5. நான் இதில் 2025 கேட்டது அதே கொஸ்டினே திருப்பி வர சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி படிச்சுக்குங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். அப்புறம் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் படிக்கிறோம்னா வேறுபாடு, அதுக்கு ஒரு 4 மார்க் 2 மதிப்பெண்கள். அடுத்து கிவ் ரீசன்ஸ் எழுதுகிறோம்னா அதுக்கு ஒரு 6 மார்க் 3 கொஸ்டின் எழுதுனா ஒவ்வொன்றுக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங்கில் 1 or 2 சென்டென்ஸ் எழுதுனா போதும். எனி 10 கொஸ்டின்ஸ், ஏதாவது 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும், 20 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் கொஸ்டின்ஸ் எனி 6, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது 6 எழுதுனா போதும், மொத்தம் 30 மார்க்ஸ் கிடைக்கும், ஒவ்வொன்றுக்கு 5 மார்க்ஸு. அடுத்து இந்த மேப்பு ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்தியா மேப். இந்தியா மேப்பில் வந்து 10 பிளேஸ், ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு மார்க், 10 பிளேஸை குறிக்கணும். அடுத்து இது வேர்ல்டு மேப்பில் வந்து 5 இருக்குது, இதில் ஏதாவது 5, ஓகேவா? 5ஐயும் குறிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா மேப்பு வந்து 15 மார்க்கில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எல்லா படத்துக்கும் நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஆன்சர் பார்க்கலவா, கொஸ்டின் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுது, நல்லா படிங்க, எல்லா கொஸ்டினையும் தரவாக படிச்சுக்குங்க. எது வேணாலும் எக்ஸாமுக்கு வரலாம். இது ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஏற்கனவே 2025 கேட்ட கேள்வி தான் இது. 2024க்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. எல்லா லெசனுக்குமே கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.